லிங்கோத்பவராக சிவபெருமான் வெளிப்பட்ட நேரம் அந்த அதிகாலை பொழுது. அதனால் அந்த அதிகாலை பொழுது 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பொதுவா மகா சிவராத்திரிக்கு கண் விழிச்சிருக்கிறேன், விரதம் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட கண்ணு அயர்ந்து போகக்கூடிய நேரம் இதே நேரம்தான். ஆனால் அந்த நேரத்தில் கூட உறக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் யாரு விழிப்புணர்வோடு இருக்கிறார்களோ அவர்கள் அந்த இடத்தை சாதித்து விட்டார்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட காலம் அந்த 3ஆம் காலம். அந்த 3ஆம் காலத்துல சிவபெருமானுக்கு தேனால் அபிஷேகம் செய்வது வழக்கமாக இருக்கிறது. யாரெல்லாம் தேனால் அபிஷேகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தேன் போன்ற குரல் கிடைக்கும் என்பது சத்தியமான ஒன்று. அப்படி 3ஆம் காலத்திலே தேனால் அபிஷேகம் செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா இனிய மனநிலை கிடைக்கும். இந்த 3ஆம் கால யாமத்துல சிவபெருமானை மல்லிகை மாலைகளால அலங்காரம் செய்யறது ரொம்ப பிரீதியான ஒன்று. வில்வ இலை அர்ச்சனைகளும் பன்னீர், பச்சை கற்பூரம், பன்னீர் இவற்றினாலும் மேலும் அந்த அர்ச்சனையை செய்வது என்பது ரொம்ப சிறந்த பலனை நமக்கு தரும். எள் சாதம் தயாரித்து அதை நிவேதனம் செய்வார்கள். அதே போல இந்த நேரத்துல சாம வேதம், அந்த சாம வேதத்தை இசைப்பார்கள் இந்த நேரத்திலே. அதோடு சேர்த்து மாணிக்கவாசக பெருந்தகை அருளி இருக்கக்கூடிய திருவாசகம் அந்த நூல் முற்றோதல் எல்லாம் இந்த நேரத்திலே தான் நடைபெறும். அதனாலதான் இது இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்றேன். அந்த நேரத்தை தவற விட்டு விடவே கூடாது. சிவாலயங்கள்ல சிவசிந்தனையோடு இருப்பது என்பது இந்த நேரத்தில் நம்மை இன்னும் விழிப்புணர்வாக வைத்துக் கொள்ளும். சிவ அனுபவத்தை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தரும்.